எடுத்துன்னு ஆசைப்படுறேன். அது அது பட்டாங்க ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கானா? அறிவு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அறிவு இருக்கணும், அது பொறுப்பு இல்லை. எவ்வளோ பேருக்காக சேர்ந்து சிந்திக்கிற ஒரு வேலை இல்லையா? அவ்வளோ அசால்ட்டாக நான் எடுத்துக்க மாட்டேன். அதனால் எனக்கு அறிவு வந்துச்சுன்னா நான் ஓப்பனாக சொல்கிறது, எனக்கு எந்த ஆட்சியுமே இல்லை. எனக்கு அதை பற்றின சென்ஸ் இருக்கும். ஆமாம், இவ்வளோ பேருக்கு பதிலாக நம்ம முடிவு எடுக்கிறோம், அவங்க வாழ்க்கை தீர்மானிக்கிறோமோ, ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குன்னா அதுக்கான சிந்தனையும் அறிவும் அரசியலும் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு யாரும் கூட எனக்கு எந்த ஒரு ஒப்பீனியன் கிடையாது. என்னன்னா இப்போ வந்து இன்னும் 2 கேள்வி முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப சோஷியலாக இருப்பாங்க, எல்லாரையும் வந்து டக்குன்னு மீட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் போயிருந்தது. இப்போ வந்து சமீப காலமாக வந்து உங்களை மீட் பண்ண முடியல, உங்களை வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி, ஒரு லாஸ்ட் வீக் முன்னாடி கூட ஆர்கே வெள்ளிமேகம் ஒரு படத்தோட டேரக்டர், அவர் வந்து 4 படம் மலையாளத்தில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டைமும் உங்கள் சைடில் கேட்குறாங்க, யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலையா? அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட என்னங்க ஒரு ஃபோட்டோ தான் கேட்க போகிறோம், 4 சென்ட் இடமா கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு வெளிமாநிலத்துக்கு வந்து உங்களை வந்து கொஞ்சம், ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வேறு யாரும் நான் மீட் பண்ணவே போகல, அவரை மட்டும் போய் பார்க்கலான்னு போகிறேன். உங்களை சுற்றி உள்ள ஆளுகள் வந்து யாரும் மீட் பண்ண விட மாட்டாரு. அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, நான் அவர்கிட்ட வந்து அவர் 4 சென்ட் இடமா புரிஞ்சுச்சு. நம்ம சொல்லுமா நான் தெளிவாக சொன்னது புரியும். அதான் எனக்கு புரிஞ்சு இல்லை, எனக்கு புரிஞ்சிச்சு. நான் இதுக்கு பதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், என் படங்களோட மற்றவங்க படம் தான் அதிகம் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது இன்னொரு ஹீரோவுடைய வேறு யாராவது, நீங்கள் நான் பேர் சொல்லக்கூடாது, வேறு ஒரு 5-6 ஹீரோக்கள் யாராவது எடுத்துக்கோங்க, அவங்க எவ்வளோ மற்ற படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நான் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அப்புறம் ஸ்டேஜ் மாஸ்டர் நான் வர எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன், சிலது வந்து நல்லா இல்லாததையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்கள் பண்ணாதீங்க, அதை நம்புகிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஓரளவு எங்களுக்கு பிடிச்சதை பண்ணிகிட்டு இருக்கோம். 2வது அண்ட் 3வது, இவங்க சொன்னோன்னே மீட் பண்ண முடியாத சூழல் எல்லாருக்கும் இருக்கும்ல. நான் ஊரில் இருந்துருக்க மாட்டேன், வெளியே போயிருக்கேன், இதாக ஒன்று இருக்கும் இல்லையா? அவர் எப்படி அவர் வேலைகள் பிஸியாக இருப்பாரோ அந்த மாதிரி நானும் என்னுடைய வேலைகள் பிஸியாக இருப்பேன். நிறைய பேர் மீட் நிஜமாக நேரம் கிடையாது தான், இருந்தாலும் நான் மீட் பண்ணி சந்தித்து ஃபோட்டோ எடுத்து தான் இருக்கேன். அதுக்கு உதாரணமாக நீங்கள் கடந்த 1 மாதம், ரொம்ப நாள் மாதிரி போனேன், கடந்த 1 மாதம் 2 மாதமாக நான் எத்தனை படம் ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். என் நண்பர் ஒருத்தர் வந்து அவருடைய போய் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. நான் போஸ்ட்டில் பார்த்தேன், போஸ்ட் நிஜமாகவே எனக்கு கன்வீனியன்ஸாக இல்லை, ஆனால் இந்த படம் வேணாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பிடிக்கணுங்கிறது தான் கணக்கினுடைய. மற்றபடி சினிமாவில் இருக்கிறதுனால என் படத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என்னுடைய பாப்புலாரிட்டி இன்னொரு படத்துக்கு ஓரளவு லிஃப்ட் பண்ணணும்னா அதை செய்யணுங்கிறது தான் எண்ணம். நீங்கள் சும்மா செக் பண்ணி பாருங்கள், அது நான் சொன்னால் நல்லா இருக்காது. அன்பு முத்தங்கள் குறைச்சி சொல்கிறாங்க. அன்பு முத்தங்கள் இல்லை, இப்போ ஏர்போர்ட்டில் கூட்டத்தினரில் கேட்கும்போது கொஞ்சம் கூச்சிப்பாரு. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்னா பரவாயில்ல, ஏர்போர்ட்டில் கேட்கும்போதுலாம் அது இப்போ அங்கே உட்காந்து எல்லாம் கூட்டங்கள் அங்கே எல்லாரும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, வேறு மொழி பேசுறாங்க. என்னடா அவன் எல்லாரும் கேஸ் வேற ஒண்ணு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 2K கேட்டேன். ஸோ எங்களை மாதிரி இப்போ எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ இதற்கு தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக அந்த மீன் பேஜஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த சாங்ஸ் எல்லாம் ரெகுலராக போட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படம் உங்ககிட்ட இருந்து எப்போ நான் எதிர்பார்க்கலாம்? எதற்கு தானே ஆசைப்பட்டாய் மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு படம் வேணும். இல்லை சார், நானும் எல்லாருக்குமே இல்லை, நானும் எதிர்பார்க்குறேன். இது என்ன, நீங்கள் அந்த படம் நடிக்க ரொம்ப ஜாலியாக இருக்கும், இன்ஹிபிஷன்ஸே இருக்காது, நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கும். எனக்கு அம்மை இல்லை, அப்படி இப்போ பாலகுமாரா வந்து அமைஞ்சது, அம்மையின் வர சொல்கிறேன், அம்மையின் வந்து இப்போ எழுதுனவங்க மட்டும் நம்பினா பத்தாது, நடிக்க போகிறேன் நான் நம்பினதான் என்ன நம்பி படம் பார்க்க வர உங்களுக்கு நான் சரியாக கொடுக்க முடியும்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி ஒன்று எழுதிட்டு வந்து அது நடக்காது, அது ஒரு மூடு, வேற ஒரு மூட்லேயும் அதை கொடுக்கணும். சார் 2 வச்சு அடுத்து. ஆனால் அந்த படம் பார்க்குறப்போ என் வயசு 15, அப்போ நீங்கள் சொன்னது எதுவுமே புரியலை, ஆனால் இப்போ எல்லாமே புரியுதுங்கிறத மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இல்லை அப்படி எதுவும் யோசிக்கலாம். எனக்கு அதான் 50ங்கிறது உங்களுக்கு தான் ஜென்ரலாக நம்பர் தானே ஒழிய, நானும் அதை பெருசாக கன்சிடர் பண்ணல. எல்லா படத்தோட வெற்றி முக்கியம். கடைசியாக முடிச்சுக்கலாம் சார். சார் ரொம்ப நேரம் அது கேளுங்க சார், ஒரே நிமிஷம் சார். இது ரொம்ப நேரம் ஒரு பெரிய மனுஷன் கேட்டே இருக்காரு, நீங்கள் கேளுங்க.
இல்லை மொத்தமாக வெள்ளை கலர் டை அடிச்சுருந்தீங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் உங்களுக்கு எனக்கு ஏற்ற ஜோடி கதை ஹீரோயின்ஸ் வந்து காயத்ரியும் மடோனோ செபஸ்டியன் தான் அப்படி சொல்லியிருந்தீங்க. அப்படி சொல்லி வாய்ப்பு இல்லை. இல்லை சொல்லியிருந்தேன். இதனால சொல்லிக்க மாட்டேன், அவங்கள ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுள்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி சொல்ல முடியும்? இது வரைக்கும் அப்படி சொல்லியிருந்தீங்க. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய படத்தில் நிறைய ஹீரோயின்ஸ் கூட நடிச்சிட்டீங்க. இப்போ அதே கொள்கையில் தான் இருக்கீங்களா? உங்கள் கேள்விக்கு நான் முக்கியம்னு சொல்லி எவ்வளோ உங்களை வந்து நான் எவ்வளோ முக்கியம் நினச்சி இந்த கேள்வி முக்கியம் இவர் பதில் சொல்லணும்னு நான் நினச்சேன். இது வந்து இதெல்லாம் நியாயமா? ஓகே. எல்லாரும் நான் சொல்கிறேன், என் கூட இப்போ மம்தாவாக இருக்கட்டும், அபிராமியாக இருக்கட்டும், என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரோடையும் நான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அனுபவம் எனக்கு வேலை செஞ்சது. அதனால் யாருக்கும் குறைச்சிட்டு இல்லை. ஸோ அந்த மாதிரி நினைப்பு எனக்கு கிடையாது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி வேண்டாம். இதுக்கு வந்து இல்லை இல்லை, நீங்கள் படம் பாருங்க தெரியும் மகாராணி யார் இந்த படத்தில் உங்களுக்கு. பெரிய ஹீரோ நடிக்கிறாங்க தலையீடு ஏதாவது இருந்ததா? ஏன்னா 50வது படம் மிக முக்கியமானது, உன்னிப்பா கவனிக்கணும் டைரக்டர். அதெல்லாம் எனக்கு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதான், எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் வேணும், நான் எல்லாத்தையும் சொல்லணும். நான் இப்போ சேதனங்கிட்டலாம் என்னென்ன பேர் சொல்லணும், ஆனால் இது பார்ட்னர் இல்லை. நான் எனக்கு இந்த கொடுத்து வாங்க ரொம்ப பிடிக்கும். ஒரு இந்த மாதிரி சீனை வந்து சொல்லுவேன், அவர் கேட்டுப்பார், அவர் ஒன்று கொடுப்பாரு, மறுபடியும் நான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அது அப்படிதான். மற்றபடி எனக்கு எந்த சார் எனக்கு கொடுத்த பரிசு கொடுத்ததுக்கும் 50% என்னை பாராட்டு தெரிவித்த சங்கத்தை சார்ந்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். பாருங்க சார், ரிவ்யூ இருக்கா சார்? விஜய் சேதுபதி, 2 கொஸ்டின் உங்கள்கிட்ட. ஆக்சுவலி ஃபாரின்ல போய் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் சொந்தமானோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் அதர் லாங்குவேஜில் போய் நிறைய மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நீங்கள் தமிழ் சினிமாவோட அருமையை அங்கேருந்து பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் ஹைலைட்டாக தெரிஞ்சுது? எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சார் தமிழ் சினிமாவில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முதல்ல எனக்கு இன்னமும் அந்த அளவுக்கு சீன்ஸ் வரல. ஏன் சொல்கிறேன்னா, இன்னமும் அந்த மொழியும் கலாச்சாரம் முழுசாக புரியல. இன்னும் நான் கன்வின்சிங்காக நடிக்கிறாங்க கூட எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் என்னை ஏற்றுக்கிறாங்க. அவங்க மக்கள் செல்வம் சொல்லும்போது நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. நம்ம ஆளுங்க புரிஞ்சு தமிழ் பேசணும், நமக்குலாம் புரியும் போது என் மொழி தெரியாதவங்க கூட என்னை அப்படி சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது கேட்குறது நல்லாயிருக்கு. பட் எனக்கு என்னன்னா, இன்னும் நான் அதை பண்ணுறதே கன்வின்சிங்காக பண்ணல. அது ஒரு நாள் பண்ணுறதுக்கு தெரியும். மற்றபடி எல்லா இது உலகத்தில் எங்கே போனாலும் ஒன்று தான். கதை சொல்லப்படுது, கதாபாத்திரம் வழியாக சொல்லப்படுது. அது அந்த இடத்துல அந்த மண்ணில் வாழ்கிற மக்களுடைய உணர்வுகளை பதிவு பண்ணுது. இட்ஸ் டாக்குமெண்டேஷன் நான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்த இன்னொரு கொஸ்டின். ஆக்சுவலி வந்து 50th மூவி அப்படின்னா நீங்கள் கடந்து போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனாலும் மோஸ்ட்லி ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமர்ஷியலாக, கலர்ஃபுல்லாக, ஒரு ஃபன்னாக, ஈவன் போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அவ்வளோ வந்து ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். பட் ஏன் நீங்கள் வந்து இந்த 50வது படம் மகாராஜாவாக இருக்கணும்னு நினச்சிங்க? ஈவன் நீங்கள் நினச்சிருந்தா கூட இது 51 மாற்றிருக்கலாம். என்ன ஒரு ஆக்டரா ஒரு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 50வது படம்? நீங்கள் 50வது படம்னு உங்கள் மனசில் நிற்கணும், உங்களுக்கு பிடிக்கணும், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு இந்த கதை சரியாக இருந்தது. நான் மனசில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு தேடினா செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது பெர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்குமா தெரியாது. இது தென்கட்சிக்கு ஒரு சொன்ன கதையிலே ஒரு கதை கேட்டு வந்துருக்கோம். பெர்ஃபெக்ஷன் என்பது உங்கள்கிட்ட யார் எதிர்பார்க்கணும், அவங்க மனசில் ஒரு ஓவியம் இருக்கும், அது போல் ஓவியத்தை வரைஞ்சிட்டிங்கன்னா அது பேர் பெர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி என் மனசில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒருத்தர் படம் பண்ண நினச்சின்னா அது தேடி டயர்ட் ஆகிடும், வயசாகிடும். இவர் கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதுவே 50வது கட்டுன்னு நினச்சி தான் அந்த பண்ணுறேன். சரிண்ணா.